அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு நீங்கள் நினைப்பதை விட புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பலமும் உச்சபலமும் பெறுகிறார். ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு சமகிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சபலம் பெறுகிறாருங்க. பொதுவாகவே வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் உச்சபலம் பெறுவது என்பது பல வகையில வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பு. அதிலும் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் உச்சபலம் பெறுகிறார். எனவே எதிர்பார்ப்பதை விட 4 திசையிலும் நன்மை நிறைந்த செய்தி கிடைக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் ரிஷபராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. தொழில் ஸ்தானத்தில் நுழைவதற்கு முன் உச்சபலம் பெற்று பாக்கியஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் பல சிரமங்கள் நிச்சயமாக விலகி உங்களுடைய வாழ்வில் பல வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகள் சற்று தாராளமாக கிடைக்கக்கூடிய தருணமாக உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வேலை அமைய போகிறது என்பதில் சந்தேகமே வேண்டாம். புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மங்களக்காரகன், பூமிக்காரகன், சகோதரக்காரகன், உத்வேகக்காரகன் என்று அழைக்கக்கூடிய வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கும் மங்களக்காரகரான செவ்வாய் உச்சபலம் பெற்று வலுவாக வலம் வரும் இந்த வேலை என்பது நீங்கள் நினைப்பதை விட பல காரியங்களில் சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் செவ்வாய் உச்சபலம் பெற்றிருப்பதால் பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயின் அருள் இருந்தால் மட்டும்தான் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடும். அவர் உச்சபலம் பெற்று இந்த வேளையில் வலம் வருவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மங்களகரமான பல காரியங்கள் உறுதியாகவே தடையில்லாமல் நிறைவாக கைகூடும். திருமணம், புத்திர பாக்கியம் உள்ளிட்ட எதிர்பார்ப்புகள் இந்த தருணத்தில் எவ்விதமான சிக்கலும் இன்றி நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. பல வருடங்களாக, பல மாதங்களாக, பல சிரமங்களையும் சிக்கல்களையும் சந்தித்து திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் கைகூடாத நபர்களுக்கு உறுதியாகவே இந்த வேளையில் நிச்சயமாக திருமண பாக்கியம் அமைவதற்கான யோகத்தை மங்களக்காரகரான செவ்வாய் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஏனென்றால் 5 கிரகநிலைகளுடன் இணைந்து வலம் வருவதோடு மட்டுமல்லாது உச்சபலமும் பெற்றிருக்கிறார். எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சிறப்பான மாற்றங்களை மங்களக்காரகரான செவ்வாய் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். மேலும் பூமிக்காரகன் என்று அழைக்கப்படுகிறார். பொதுவாகவே செவ்வாய் உச்சபலம் பெறக்கூடிய வேலை என்பது புதிதாக அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு தருணமாக உருவாக்கி கொடுக்கிறது. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நெருக்கடிகளையும் சிரமங்களையும் முற்றிலுமாக தகர்த்தெறிந்து முன்னேற்றம் நிறைந்த வேலையாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுப்பதால் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். எதை செய்தாலும் நன்கு திட்டமிட்டு சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை செவ்வாய் உருவாக்கி கொடுக்கிறார். பத்திரப்பதிவு, பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை என பல நெருக்கடிகள் இருந்தாலும் அவை அனைத்தையும் விலக்கி இந்த தருணத்தில் மங்களக்காரகன், பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயின் அருளால் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். எதிர்பார்ப்பதை விட விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றம் உண்டு. இந்த தருணத்தில் உங்களுடைய கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிறைவாக கிடைக்கும். விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். அதோடு மட்டுமல்லாது காவல்துறை, மருத்துவத்துறை, பாதுகாப்பு துறை என பல துறைகளில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி காண்பதோடு ரியல் எஸ்டேட் துறை மற்றும் விவசாய துறையிலும் நல்ல லாபத்தை பெறக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் மங்களக்காரகரான செவ்வாய் உச்சபலம் பெற்றிருப்பதால் நிறைவாக கிடைக்க போகிறது. கால்நடை வளர்ப்பில் அபிவிருத்தி காணக்கூடிய சிறப்பான வாய்ப்புகள் கிடைப்பதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு செயலை செய்ய முயற்சி செய்தாலும் அதில் இருக்கக்கூடிய சிரமங்களை முழுமையாக களைந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்கிறது. சகோதரக்காரகன் என்றும் அழைக்கப்படுகிறாருங்க செவ்வாய். அவர் உச்சபலம் பெற்றிருப்பதால் உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய மனக்கசப்பு, சங்கடம், வேதனை
என பல நெருக்கடிகள் இந்த தருணத்தில் தவிர்க்கப்படுவதோடு மட்டுமல்லாது உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளும் மன வருத்தமும் தடையும் விலகி முன்னேற்றம் நிறைவாக அமையக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பதால் குடும்பத்தில் இருந்த பல சிக்கல்கள் நிச்சயமாக விலகும். குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே உறவு பலப்படக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. செவ்வாய் உத்வேக காரகன் என்று அழைக்கப்படுகிறார். எந்த ஒரு செயலை செய்தாலும் அதை நேர காலம் கருதி சூழ்நிலைக்கு ஏற்றவாறு உத்வேகத்துடன் விரைவாக துரிதமாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்க போகிறாருங்க. ஏனென்றால் நவகிரகங்களிலே வீரத்தை விளைநிலமாக கொண்டிருப்பவர் என்றால் அது செவ்வாய் தான். அப்படிப்பட்ட செவ்வாய் எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு வீரத்தையும் ஆற்றலையும் வெளிப்படுத்தக்கூடிய வல்லமையை பெற்றிருக்கிறார். இந்த வேளையில் அவை அனைத்தையும் அள்ளி கொடுப்பதோடு மட்டுமல்லாது விவேகத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனுடனும் இணைந்திருப்பதால் வீரமும் விவேகமும் ஒன்றிணைந்து மிக சாதுரியமாக செயல்படக்கூடிய சந்தர்ப்பம் அற்புதமாக கைகூட போகிறது. அதோடு மட்டுமல்லாது அதிர்ஷ்டத்தின் கிரகமாக பார்க்கக்கூடிய சுக்கிரனும் இணைந்திருக்கிறார். எனவேதான் இந்த வேளையில் நிச்சயமாக புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் செவ்வாய் உச்சபலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது எதிர்பார்ப்பதை விட பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுப்பதோடு புதையல் கிடைத்தால் எப்படி வாழ்வில் மாற்றம் ஏற்படுமோ அதுபோன்று இந்த தருணத்தில் பொருளாதார ரீதியான மாற்றத்தையும் உயர்வையும் நிச்சயமாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பத்தை உச்சபலம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே செவ்வாயின் உச்சம் பல நெருக்கடிகளை தவிர்த்து மிக அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. தவறவிடாமல் பயன்படுத்தி கொண்டால் உங்களுடைய வாழ்வில் இரட்டிப்பு நன்மையையும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் உச்சபலம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் அங்கு அமர்ந்து தனது சப்தம பார்வையை பாக்கியஸ்தானத்திலிருந்து வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடத்தின் மீது பதிக்கிறாருங்க. எனவே பல நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் என எதுவாக இருந்தாலும் அவற்றை முழுமையாக தகர்த்தெறிந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் தடையில் இல்லாமல் உங்களுக்கு கிடைப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது சப்தமாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் உச்சபலம் பெற்றிருப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட இந்த தருணத்தில் பல மங்களகரமான காரியங்கள் கைகூடுவதோடு நெருக்கடி சிரமம் சிக்கல் என்று சொல்லக்கூடிய பல காரியங்களில் அவை அனைத்தும் விலகி முன்னேற்றம் நிறைந்தவையாக இந்த தருணம் நிச்சயமாக அமையும். வீண் அலைச்சல் சிரமம் சிக்கல் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை முற்றிலுமாக தவிடுபடி ஆகுவதோடு மட்டுமல்லாது முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உண்டு. வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான சந்தர்ப்பத்தை மங்களக்காரகரான செவ்வாய் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். வருமானம் உயர்வதோடு மட்டுமல்லாது கடன்களை அடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறார். நீங்களே வியக்கத்தக்க வகையில் உங்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். அதோடு மட்டுமல்லாது புதிதாக வீடு கட்டுதல் வீட்டை பழுது பார்த்தல் உள்ளிட்ட பல நல்ல காரியங்களை இந்த தருணத்தில் சிறப்பாக செய்து முடிக்க முடியும். அதோடு மட்டுமல்லாது புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறு முயற்சி கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மத்திய மற்றும் மாநில அரசின் சலுகைகள் இந்த தருணத்தில் எளிதில் கிடைக்கும். நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பல நல்ல திட்டங்களுக்கான அறிவிப்பு இந்த தருணத்தில் சிறப்பாக உங்களை தேடி வரப்போகிறது. எனவே ரிஷபராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான ஒரு அற்புதமான காலகட்டமாக உச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்கள் செவ்வாய்க்கு உரிய கிழமையாக இருக்கக்கூடிய செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் இனிமையும் நிறைவாக கிடைக்கும்.